ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஆர்டிகல் பற்றி தாங்க பேச போகிறேன். ஆர்டிகல் 32, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லாங்க. அம்பேத்கரே இந்த ஆர்டிகல் பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆர்டிகல் 32 வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32ங்க. உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீங்கள் நேரடியாக சென்று உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஹேவ் எனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஷ்யூஸ் யூ கேன் டைரக்ட்லி கோயிங் டு அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிக தாக்கமுள்ள ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 32. எதுக்காக இந்த ஆர்டிகலுக்கு மட்டும் இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னா, ஜெனரலா வேற எதுக்கும் இந்த அளவுக்கு பவர் கிடையாதுங்க. வேற எந்த கேஸா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு பவர் கிடையாது. உங்களுடைய கேஸ் என்ன கேஸா இருந்தாலும் சரி உங்களால டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே உங்களால சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா அப்ரோச் பண்ண முடியுங்க. இதுல 5 முக்கியமான ரைட் இருக்குங்க. ரைட் அப்படின்னா WRIT ரைட். இதுக்கு கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீடிங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரைட் தான் ஹேபியஸ் கார்பஸ். இந்த ஹேபியஸ் கார்பஸை நம்ம ஜெனரலா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஜெய்பீம் படத்துல கூட இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரைட்டை நம்ம யூஸ் பண்றது மூலமா போலீஸ் சட்டவிரோதமா யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டவிரோதமா யாராவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லி நம்மளால கேட்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட் ஹேபியஸ் கார்பஸ். ரெண்டாவது மேண்டமஸ். அரசு அதிகாரிகள் யாராவது அவங்களுடைய கடமையை அவங்க ஒழுங்கா செய்யலைன்னா இந்த மேண்டமஸ் ரைட் மூலமா கோர்ட் அவங்களுக்கு ஆர்டர் போட முடியுங்க. அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு, அவங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு மேண்டமஸ் ரைட் மூலமா கோர்ட் அவங்களுக்கு உத்தரவு போட முடியும். கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ உத்தரவு போட முடியாது. இந்த மேண்டமஸ் ரைட் மூலமா வேற எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் கோர்ட் உத்தரவு போட முடியுங்க. மூணாவது ப்ரொஹிபிஷன். கீழ்நிலை நீதிமன்றங்கள் சட்டவிரோதமா ஏதோ ஒரு திட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க அப்படின்னா அது செயல்படுறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டால இந்த ப்ரொஹிபிஷனை யூஸ் பண்றது மூலமா இந்த ஒரு திட்டத்தை தடுக்க முடியும். நாலாவது செர்சியோராரி. கீழ்நிலை நீதிமன்றங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை சட்டவிரோதமா அமுல்படுத்திட்டாங்க அப்படின்னா அது செயல்ல இருக்கும்போது அதை ஹைகோர்ட்டால செர்சியோராரி யூஸ் பண்றது மூலமா தடுக்க முடியும். அஞ்சாவது குவா வேரண்டோ. ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு ஊழியர் சரியா முறையா நேர்மையா அந்த பதவிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த குவா வேரண்டோ மூலமா செக் பண்ண முடியும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்னா அது இந்த ஆர்டிகல் 32 தாங்க.